ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மாட்டுக்காரன் பொண்டாட்டி. என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வேலை மீன் குழம்பும் மச்சினி கிழங்கும் தாங்க இன்றைக்கி சமையல். இன்றைக்கி எங்களுக்கு காலையில் இது மீன் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி வச்சேன். ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன், கடுகும் எண்ணெயும் ஊற்றி. அதுக்கப்புறம் தேங்காய் 4 நல்ல மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 4 பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சிக்கிட்டேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தாளித்ததில் இதை ஊற்றி கொஞ்சம் பச்சை வாடை போகிற லெவலுக்கு இது பண்ணிக்கிறோம். அப்புறம் புளி தண்ணியில் இதெல்லாம் நல்லா அலசி அதிலே ஊற்றிக்கோங்க. மிக்சியில் இருக்க மிக்சத்தெல்லாம், மிக்சி கப்பில் இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது மீனை போடுங்க. அதுக்கப்புறம் மச்சினி கிழங்கு அப்படின்னா, இங்கே மச்சினி கிழங்குனா நிறைய இடத்துல அதை மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு தாங்க. அதை மேலே இருந்த தோலெல்லாம் சீவிக்கணும். சீவி இது பண்ணிவிட்டு நல்லா கத்தியை வச்சு வெட்டி துண்டு துண்டாக அழகாக வெட்டி தண்ணி ஊற்றி அதை நல்லா சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு வடித்து விட்டுருணும். அந்த தண்ணி எடுக்க வேணாம். அதை வடித்து விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அது ரெடி. மீன் குழம்பையும் அதையும் வச்சு சாப்பிட முடியும், அப்படி இருக்கும். இது கன்னியாகுமரி ஸ்பெஷலுங்க. இந்த சைட்லலாம் மீன் குழம்பும் இந்த கிழங்கையும் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு 3 நாள் தண்ணி கழுவிக்கோங்க. ஏன்னா மண் அடியில் படியும், அதுக்கு வேண்டி தான். அப்போ தான் நல்லாயிருக்கும். கிழங்கும் நல்லா வேவட்டும் விட்டுருங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்போ தான் இது கன்னியாகுமரி ஸ்பெஷல். இங்கே நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி சைட்லலாம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. மீன் குழம்புனாலே கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது. இந்த மீன் நல்லாவே வெந்து மெத்துன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பும் இந்த கிழங்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.